வணக்கங்களே! பிரான்ஸ் பாரிஸ்ல வாழ்ற தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். நீங்க பிரான்ஸ வந்து வாழ்விடமாக தேர்வு செய்ததில, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது வந்து நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். நீங்க டக்குனு காசா, பணமா, சொத்தா அப்படின்ற மாரி தான் உங்க மண்ட போகும். ஏன்னா நீங்க யாழ்ப்பாணத்துல தான் வந்திருப்பீர்கள், நாங்களும் தான். ஆனால் அது இல்ல. அது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு செல்வம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆயுள். மற்றது 2 ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தா ஆயுள் வந்து கூடும். பிரான்ஸ் அரசு ஒரு முக்கியமான ஆய்வ வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆய்வின் படியில பார்த்தா உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பிரான்ஸ் மக்களுடைய வாழ்க்கை வந்து அதாவது ஆயுள் வந்து அதிகரிச்சு கொண்டே போவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இறக்கிறதுக்குரிய அந்த அ ஒ ஒவ்வொரு வருடமுமே வந்து ஒவ்வொரு வயசு அதிகரிச்சு, இன்னும் 15, 20 வருடங்கள்ல வந்து 86ல இருந்து 89 வயது வரைக்கும் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெண்களுடைய சராசரியாக வந்து அவர்கள் 89 வயத வந்து சொல்றார்கள். சரியான ஆரோக்கியமாக இருக்கிற பெண்களுடைய சராசரியாக 89 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்ற மாதிரியும், ஆண்கள் 86 வயது வரைக்கும் வாழ்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் விட முக்கியமான விடயம், அந்த நேரம் இளைஞர்கள விட, அதாவது பிரான்ஸ்ல இருக்கிற இளைஞர்கள விட 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் இப்ப இருக்கிறத விட அதிக ஆரோக்கியத்தோட இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு. உண்மையில தமிழர்கள் பலருக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆய்வு தான். ஆனாலும், இதில ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்றத தான் இந்த வீடியோல சொல்லப் போறோம். முதல் விஷயம், இது பிரான்ஸ் மக்களுக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. இதுக்குள்ள நாங்க தமிழர்கள வந்து பொருத்தி பார்க்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விடயம். இத தாண்டி எங்கன தமிழர்கள் நாங்க யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த எங்கட பாட்டி, தாத்தா மாரியான ஆட்களே வந்து பிரான்ஸ்ல 70, 80, 90 வயதிலேயும் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்றவர்கள் இருக்கிறார்கள். மிகச்சிலர் மட்டும் தான் கொரோனாக்குள்ள வந்து இறந்திருக்கிறார்கள். அதெல்லாம் தாண்டி அதாவது மற்றவர்களோட ஒப்பிடைக்க இறப்பு வீதம் வந்து பிரான்ஸ்ல தமிழர்கள பொறுத்தவரைக்கும் உண்மையில குறைவு தான். வயதான நிறைய பேர் இன்னும் ஆரோக்கியத்துடன் வந்து பிரான்ஸ்ல, பாரிஸ்கள் எல்லாம் இருக்கினம். அப்படி இருக்கைக அவர்கள் வந்து ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில வாழ்ந்து தான் பெரும்பகுதி யாழ்ப்பாணத்தில கழிச்சு போட்டு தான் வந்திருப்பார்கள். ஆனால் இங்க பிரான்ஸ்ல, பாரிஸ்ல இப்ப இருக்கிற தமிழாக்கள்ல வந்து எவ்வளவு பேர் இந்த மாதிரி சரியான முறைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதாவது இப்ப இவர்கள் சொல்ற மாதிரி இன்னும் 10, 15 வருடங்களுக்குள்ள இந்த 86லேருந்து 89 வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய வாய்ப்ப பெறுவார்கள்ன்னு சொல்லி சொன்னால், அது கொஞ்சம் சிக்கல் தான். ஆரம்பத்தில இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழர்கள பொறுத்தவரைக்கும் வந்து அவருடைய வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் யாழ்ப்பாணத்தில இருந்திருந்தால், அ இதே மாரி அவர்களுடைய முன்னோர்கள போல நல்ல ஆயுளோட இருந்திருப்பார்கள். 89, 90 வயசு வரைக்கும் இருந்திருப்பார்கள். ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள். ஆனால் என்ன அவர்கள் வந்து இடைப்பட்ட ரீதியில பிரான்ஸுக்கு வருகை ஒரு மாற்றம் வரும். அதை விட முக்கியம், பிரான்ஸுக்கு வந்துட்டா சொன்னா அவர்கள் சாதாரண ஒரு வாழ்க்கை உண்மையில வாழல. 2 வேள, 3 வேள ஓட்டம், நடைன்னு சொல்லி கொஞ்சம் தங்களையே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ள அவர்கள் சிக்கி விட்டார்கள். அதாவது முதல் சில தலைமுறைகள். அப்படி இருக்கைக அவைக்கு வந்து கொஞ்சம் வருத்தங்கள் இதெல்லாம் வந்து உண்மையில அதிகம். உண்மைய சொன்னால் அவர்களுடைய பிரான்ஸ் மக்களுடைய வாழ்க்கை ஆயுள் வந்து அதிகரிச்சு கொண்டு போய்க்க தமிழர்களுடைய ஆயுள் வந்து குறைஞ்சு கொண்டு தான் உண்மையில போகுது. அத விட முக்கியம், அவருடைய ஆரோக்கியமும் வந்து சரியாக குறைந்திருக்கிறது. இப்ப 40, 45லயே வந்து நிறைய வருத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிறார்கள். அப்படி இருக்கேக்க, இது இந்த இந்த ஆய்வு, இந்த சந்தோஷமான விஷயம் யாருக்கு பொருந்த போகும்ன்னு சொல்லி சொன்னால், பிரான்ஸ்ல பிறந்துட்டவர்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும். பிரான்ஸ்ல பொருந்தி அதாவது தமிழர்கள் பிரான்ஸ்ல பிறந்த அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் வந்து, உண்மையில பிரெஞ்சு மக்களுடைய சரியான நல்ல வாழ்க்கை பழக்கவழக்கங்கள கடைப்பிடிக்க இது வந்து சரியாக வரும். இதுக்குள்ள இன்னும் சில சிக்கல்கள் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்க தமிழர்கள் தமிழருக்குன்னு சொல்லி சில பழக்கவழக்கங்கள் இருக்கிறது. அது உணவு பழக்கவழக்கம்னு சொல்லி, வாழ்க்கை பழக்கம்னு சொல்லி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், ஐரோப்பா போன்ற வித்தியாசமான இடத்துல, ஒரு வித்தியாசமான ஊர்ல, அது வந்து எங்களுக்கு முழுமையாக அது பயன் தருமான்னு கேட்டால் இல்ல. அதில ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பிரெஞ்சுக்காரங்க அதாவது அவர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பழக்கவழக்கம் இருக்கிறது. அதுகள்ல சரியான முறையில வந்து தேர்வு செய்து தமிழர்கள் வந்து இதனுடைய பிரெஞ்சுக்காரர்களோட இன்னும் அதிகமான முறையில ஆயுளோடையும் ஆரோக்கியமாகக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்த சந்ததியருக்கு வந்து இருக்குதுன்னே சொல்லிக்கொள்ளலாம். கட்டாயம் அது அவைக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லல. அது இப்ப போனவ கூட 60 வயசுல கூட மாறினவர்களும் இருக்கு. அதாவது என்ன, இதுவரைக்கும் சரி தவறாக இருந்துட்டு, அதுக்கு பிறகு சரியா இருக்கணும்னு மாறி நல்லா இருக்கிற தமிழர்களும் வந்து உண்மையில இருக்கிறார்கள். காரணம், மனித உடம்பு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 21 நாள்லயே அந்த சைக்கிள் மாறும்னு சொல்லப்படுகிறது. நாங்கள் அதுக்குள்ளேயே சரியான பழக்கவழக்கங்கள செய்து கொண்டாலே, தொடர்ச்சியாக வந்து அது மாறிக்கொண்டிருக்கிற அப்படின்னால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே சான்ஸ் தான்.
நீங்க நேற்று விட்டா இன்றைக்கு, இன்றைக்கு விட்டா நாளைக்குன்ற மாதிரி, உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே உடல் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து கிடைக்க தான் அது வந்து ஒரு கட்டத்தில நிக்குது. எல்லாம் தன்னுடைய ஓட்டத்த நிறுத்திக் கொள்ளுது. ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்ப தருது திருந்துறதுக்கோ, இல்லது சரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு. அத வந்து சரியாக நீங்க பயன்படுத்திக் கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கட்டாயம் நடக்கும். அதேபோல அடுத்தடுத்த தலைமுறை இருக்கிறவங்களுக்கு வந்து அது தானாகவே வந்து அவர்கள் அந்த சிலபஸ்க்குள்ள வாழ்கிறார்கள். அந்த அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ்காவோட சேர்ந்து படிக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ்காவோட சேர்ந்து வேலை செய்ய போவைக்க, அது கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அதுக்குள்ள வந்துடுவார்கள். அது இன்னும் அடுத்தடுத்த தலைமுறை எல்லாமே வந்து அதுக்குள்ள வந்து விரைக்க, அவர்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். காரணம், எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் தாண்டி, அதாவது உண்மைய சொன்னா யாழ்ப்பாணத்தில இருந்தா கூட, யாழ்ப்பாணத்தில பழைய தாத்தா, பாட்டிகளுடைய அந்த அதே வாழ்க்கைய வந்து வாழப் போறது இல்ல. அப்ப அதே மாரி வாழ்ந்தா மட்டும் தான் நாங்க திருப்பி 80, 90, 95 வயசு வரைக்கும் வாழக்கூடிய வாய்ப்ப பெறுவோம். ஆனா ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்க போறது இல்ல. ஆனா பிரான்ஸுக்கு வரைக்கே அது சரியாக செய்ற பட்சத்துல, அந்த வாய்ப்பு வந்து அவைக்கு கிடைக்கும். உண்மையிலே நான் அத ஏன் சொல்றோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு முழுமையான வாழ்க்கைன்றது அங்க தான் இருக்கு. சும்மா ஓடினோம், 4 காசு வச்சு 4 பேருக்கு படம் காட்டினோம், அ 68 கொழுப்பு கதை கதைச்சோம். அப்புறம் காச வச்சுக்கொண்டு ஏன் இருக்குன்னு இல்லாமல் அழுது கொண்டே செத்தோம் அப்படின்ற மாரி இல்லாமல், ஒரு சரியா வாழ்க்கை, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான ஓய்வு. அதாவது ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, அதுக்கு பிறகு ஒரு ஓய்வு. அதுக்கு பிறகு மரணம். அத சரியான முறையில எதிர்கொண்டு, எல்லாம் செஞ்சு, சந்தோஷமா கழிச்சு, எந்த ஒரு கவலையும் இல்லாமல், விடைபெறுவதற்குரிய ஒரு வழிதான் வந்து இந்த வாழ்க்கை. அத சரியா பண்றதுக்கு எங்களோட ஆரோக்கியம் அப்படின்றது வந்து கட்டாயம் முக்கியம். அதத்தான் சரியான முறையில் நாங்கள் எடுத்துக்கொள்வதில கவனமாக இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய கருத்துக்கள இடுங்கள். நன்றி.